நீங்களும் இந்த மாதிரி சாஃப்டான மட்டன் லிவர் கிரேவி செய்யணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸில் ரொம்ப சிம்பிளாக செய்கிற இந்த ரெசிபி பக்ரீத்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோஸ்க்காக. ஸோ ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபரா ஃபுட்ஸ் அண்ட் vlogs. வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் க்ளீனிங் ப்ரொசீஜரும் சொல்லித்தரேன். 1/2 கிலோ ஈரல் எடுத்துருக்கேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க, நல்லா ஊறட்டும். அப்போ தான் லீவரில் இருக்கிற பிளட் எல்லாமே நல்லா க்ளீனாகவும் அண்ட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஈரலோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கும், அது பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அந்த ஸ்கின் எடுத்தால் தான் நமக்கு லிவர் நல்லா சாஃப்டாக குக் ஆகும் அண்ட் மசாலா எல்லாம் அதுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகும். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். லவங்க, பட்டை, கிராம்பு, மிளகு அண்ட் தென் ஒரு பிரியாணி இலை. இது கொஞ்சமாக சாட்டை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். நீங்கள் வேணும்னா அரைச்சி பேஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின போதும் இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். சால்ட் உங்கள் டேஸ்ட்க்கு அக்கார்டிங்காக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி அக்கார்டிங்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் திக் கிரேவியை தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிகமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இதில் ஸ்பைசினஸ் இருக்காது, ஜஸ்ட் கலருக்காக மட்டும்தான். 2 சாப் பண்ண பச்சை மிளகா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி போடுங்க. 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டி அண்ட் சாஃப்டான மட்டன் லிவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டாவில் அண்ட் தென் ரைஸில் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பெஸ்ட் காம்பினேஷன் சப்பாத்தி தான். ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, take care and thanks for watching.